நாம் இப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 10:28 நாம் வாசிக்கலாம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல இந்த வசனத்தை தான் நான் 1ஆம் தேதி எடுத்து நான் உங்களுக்கு பேசினேன். அதனுடைய விளக்கத்தை தான் நாம் இப்போ 3 வாரமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் அதனுடைய கடைசி பகுதியாக ஒரு விளக்கத்தை என்ன பண்ண போகிறோம், கேட்டு இதோட நாம் முடிச்சுட்டு அடுத்த வாரத்திலேருந்து கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு புது தொடர் போதனையை நாம் என்ன பண்ணலாம், நாம் கேட்க போகிறோம். சரி, இப்போ இங்கே நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகள் அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை என்ன பண்ணுகிறேன், கொடுக்கிறேன். ஸோ இயேசு தன்னுடைய ஆடுகளுக்கு எதை கொடுக்குறாராம், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவைகள் என்ன பண்ணுவதில்லையாம், கெட்டு போவதில்லை. அதாவது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்குதுன்னா, அவைகள் இறந்து போவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சாகவே மாட்டோம்னு அர்த்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண போகிறது, சரீர பிரகாரமாக நாம் மரித்தாலும் நம்முடைய ஆத்துமாவுக்கு என்ன கிடையாது, மரணம் கிடையாது. நம்முடைய ஆத்துமா நித்தியமாக என்ன பண்ண போகிறது, வாழப்போகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தர் இறந்துட்டார்னா என்ன சொல்கிறாங்க, போயிட்டார் அப்படின்றாங்க. போயிட்டார்னா யார் போனது, அவருடைய சரீரம் அங்கே தானே இருக்குது, அவருடைய உயிர் என்ன ஆகுது, போயிடுச்சு. அவருடைய ஆத்துமா அவரை விட்டு என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. ஆனால் அந்த ஆத்துமா அது நித்தியமாக என்ன பண்ணக்கூடியது, வாழக்கூடியது. ஏன்னா அது யார் இடத்துலேருந்து வந்தது, தேவனிடத்திலிருந்து வந்தது. அவர் நாசியிலே என்ன பண்ணினாராம், ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் படைச்ச, நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, ஆண்டவர் படைச்ச படைப்பு ரேடியம், யுரேனியம் அந்த மாதிரிலாம் சிலது இருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அணு உலைகள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கரண்ட்லாம் தயாரிப்பாங்க. அந்த அணு உலைக்குள்ள கொஞ்சமாக அந்த நியூக்ளியர் ஐட்டம் தான் இவ்வளோ பெருசு தான் இருக்குமா, இதை உள்ளே போட்டுட்டா அதனுடைய ரியாக்ஷன், அது அது உருவாக்கக்கூடிய அனல், ஹீட் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். அது என்ன கொடுக்கும்னா, கரண்ட் தயாரிப்பதற்கான ஒரு சக்தியை அது கொடுக்கிறது. ஆட்டோமிக் ரியாக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பொதுவாக எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு சொல்கிறேன். இங்கே நிறைய என்ஜினியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஏதாவது தப்பாக சொன்னால் என்னை கரெக்ட் பண்ணுங்கள். அதனுடைய தன்மை என்னென்னா, 25 வருஷம் அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் எடுப்பாங்க. கன்னியாகுமரியிலலாம் கூடங்குளம் அணுமின் நிலையம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அதில் அந்த நியூக்ளியர் இதை வச்சு ஆட்டோமிக் எனர்ஜி என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. 25 வருஷம் அதுலேருந்து கரண்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா அதை ஷட் டவுன் பண்ணிவிடுவாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு, 25 வருஷம் கழிச்சு அந்த ஷட் டவுன் பண்ணி அதனுடைய அந்த அனல் குறைஞ்சி அதனுடைய ரியாக்ஷன் அடங்கிறதுக்கு 75 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம் ஆகும், 75 வருஷம். 75 வருஷம் கூட அது என்ன ஆகாது, அடங்கி அதை ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க, அதை ஷட் டவுன் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். அது அப்படியே அடங்கி 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 75 வருஷம் கழிச்சு தான் அது முற்றிலுமாக என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக அடங்கும். இது யார் படைச்சது, ஆண்டவர் படைத்த படைப்பு மட்டுமே. ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய அந்த ரேடியம் உரேனியம் இந்த மாதிரி நியூக்ளியர் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. அப்போது ஆண்டவன் நமக்குள்ளே எதை கொடுத்துருக்கிறாராம், ஜீவ சுவாசத்தை ஊதி நம்ம என்னவா மாற்றிருக்கிறாரு, ஜீவ ஆத்மாவாக மாற்றிருக்கிறாரு. அந்த ஜீவ ஆத்மா நித்தியமாய் வாழ்வதற்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அந்த நித்திய வாழ்வை பெறுவது யார் மூலமாக சாத்தியமாகிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சாத்தியமாகிறது. ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்கிறாரு, என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் கெட்டு போவதில்லை, இறந்து போவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவைகள் நித்தியமாக என்னப்பட்ட போகிறது, வாழப்போகிறது. அப்புறம் அவைகளை என் கையிலிருந்து எவரும் என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது.
ஏன் அதை சொல்றார்னா, இன்றைக்கு நம்மை அவர் கையிலிருந்து பறித்து கொள்வதற்கு அநேகர் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். யார் முயற்சிக்கிறா சொல்லுங்க? கள்ள மேய்ப்பர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இயேசு அன்னைக்கே சீஷர்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? எச்சரித்திருக்கிறார். இயேசு இந்த போன அதிகாரம், அதாவது யோவான் 9வது அதிகாரம் 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே முக்கியமாக பரிசேயர் கூட்டத்தை எச்சரித்து என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். பரிசேயர் கூட்டம், அவர்கள் கள்ள மேய்ப்பர்கள், இயேசு நல்ல மேய்ப்பன். இந்த பரிசேயர் கூட்டத்தை எதற்கு அடையாளமா சொல்றார்னா, அந்த காலத்தில் இருந்த மத போதகர்கள், யூத ஜனங்களை மத ரீதியாக வழிநடத்தினவர்கள். இவர்களை குறித்து அவர் சொல்றாரு, இந்த மத போதகர்கள் கள்ள மேய்ப்பர்களாக, திருடர்களாக, அந்நியர்களாக, கூலிக்காரர்களாக உங்களை என் கையிலிருந்து என்ன பண்ண நினைக்கிறார்கள்? பறித்து கொள்ள நினைக்கிறார்கள். ஆனால் என்னை நீங்கள் உண்மையாக நம்பி என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என்னை பின்பற்றி வருவீர்களானால் உங்களை என் கையிலிருந்து யாரும் என்ன பண்ண முடியாது? பறித்து கொள்ள முடியாது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? என்னுடைய நோக்கம் உங்களை ஆண்டவர் கையிலிருந்து பறிப்பதல்ல. உங்களை எந்த நபரும் ஆண்டவர் கையிலிருந்து என்ன பண்ணிடக்கூடாது? பறித்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு 27வது வசனத்துல, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். இந்த நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தால் உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது? பறித்து கொள்ள முடியாது. இந்த நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் கள்ள மேய்ப்பர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், மதத்தை போதித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்தால் அவருடைய கையிலிருந்து உங்களை அவர்கள் என்ன பண்ணிடுவார்கள்? பறித்து கொண்டு போய்விடுவார்கள். நீங்கள் நித்திய ஜீவனை என்ன பண்ணுவீர்கள்? இழந்து விடுவீர்கள். சனிக்கிழமை தோறும் கள்ள போதகர்களுக்கு என்ன நடக்கும், கள்ள போதகர்கள் யார் அப்படின்னு சொல்லி 2 பேதுருவிலிருந்து நாங்கள் பார்த்துட்டு வரோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் கள்ள போதகர்களுக்கு என்ன நடக்கும், அவங்கள பின்பற்றவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பேதுரு எழுதி வச்சிருக்கிறார். அது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 2 பேதுரு 2:17. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகள், சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? கள்ள போதகர், கள்ள மேய்ப்பர்களுக்கு, அவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு என்றென்றைக்கும் உள்ள காரிருள். ஆனால் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு, நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீங்க யாரை பின்பற்றணும்? இயேசுவை மட்டும் பின்பற்றணும். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு உங்களை தவறான பாதையில் நடத்துறதுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. இப்போ 3வது பகுதியிலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 10:22 வாசிப்போம். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாரி காலமுமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவி கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை.
என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஹல்லேலூயா. இப்போ இங்க பாருங்க, விசுவாசத்தை பத்தி பேசுறார். யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் ஆண்டவருடைய ஆடுகள். யாரு விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை கடவுள் என்று என்ன பண்ணுகிறார்கள்? விசுவாசிக்கிறார்கள். யாரெல்லாம் இயேசுவை கடவுள் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள்லாம் யாருடைய ஆடுகள்? இயேசுவினுடைய ஆடுகள். அப்போ இயேசுவினுடைய ஆடுகளாய் இருக்கிறவர்கள் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? இயேசுவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா யூதர்கள் வர்றாங்க. அவங்க வந்து சொல்றாரு இயேசு அவங்கள பார்த்து, நீங்கள் என்னவில்லை? விசுவாசிக்கவில்லை. யாரை? என்னை விசுவாசிக்கவில்லை. 9ஆம் அதிகாரத்தில் ஒருவனுக்கு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை பார்த்தும் அவங்க என்ன பண்ணவில்லை? விசுவாசிக்கவில்லை. 10ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமா இன்னொரு அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதம்? லாசருவை உயிரோடு என்ன பண்றாரு? எழுப்புறார். அங்கேயும் ஒரு சிலர் அவரை விசுவாசித்தார்கள், ஒரு சிலர் அவரை என்ன பண்ணவில்லை? விசுவாசிக்கவில்லை. இப்போ இயேசு அதை தான் சொல்றாரு, நான் தான் கிறிஸ்துவா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நான் நிறைய காரியத்தை செஞ்சேன், ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணாம இருக்கிறீங்க? நம்பாம இருக்கிறீங்க. இப்ப இந்த யூதர்கள் இயேசுவை நம்பாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மத போதகர்களாகிய பரிசேயர், வேதப்பாரகர், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த யூதர்களுடைய மனதில் தவறான போதனைகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க? போட்டு அவங்க விசுவாசிக்க கூடாதபடிக்கு அவர்கள் மனதை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? கெடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த யூதர்கள் இந்த மத போதகர்களுடைய போதனைகளை கேட்டவர்களால் இயேசுவை என்ன பண்ண முடியவில்லை? விசுவாசிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை. அப்போ ஒருவேளை அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா, இயேசுவை நம்பி இருந்தாங்கன்னா, மத போதகர்களுடைய போதனையெல்லாம் விட்டுட்டு யாருடைய சத்தத்தை கேட்க வந்திருப்பாங்க? இயேசுனுடைய சத்தத்தை கேட்க வந்திருப்பாங்க. இப்போ அதில் வந்தது தான் யாரு? இயேசுனுடைய 12 சீஷர்கள், இயேசுனுடைய 70 சீஷர்கள், இயேசுவை பின்பற்றி வந்த பெண்கள், ஆண்கள், நிக்கோதேமு போன்ற யூத மதத்திலே முக்கிய நபர்களாக இருந்தவர்கள். அவங்கெல்லாம் அந்த மத குருமார்களுடைய போதனைகளை விட்டுட்டு யாருடைய போதனை கேட்க வந்துட்டாங்க? இயேசுனுடைய போதனை கேட்க வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே இருந்த வச்சிருந்த நம்பிக்கை இப்போ அற்று போயிட்டு, இப்போ யார் மேலே நம்பிக்கை வந்து விட்டது? இயேசுவின் மேல் நம்பிக்கை வந்து விட்டது. அதனால தான் இயேசு இங்கே சொல்கிறாரு, நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். அப்போது ஏற்கனவே ஒன்று சொன்னார். என்ன சொல்கிறாரு? இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அப்போ என்ன சொல்ல வர்றார்னா, யூதர்களிலே சிலர் என்னை என்ன பண்ணுகிறார்கள்? விசுவாசிக்கிறார்கள். இந்த தொழுவத்தில் எனக்கு சில ஆடுகள் இருக்கிறது, அது என் சத்தத்துக்கு என்ன பண்ணுகிறது? செவி கொடுக்கிறது. இப்போ என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை என்ன பண்ணவில்லை? விசுவாசிக்கவில்லை, ஆகவே நீங்கள் என்னுடைய ஆடுகள் இல்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் இயேசுவின் ஆடுகள். ஒருவேளை நம்ம சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் நம்ம யாருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருப்போம் தெரியுமா? கள்ள போதகர்கள், மத போதகர்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்போம்.
அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்களை பின்பற்றி கொண்டு போய் கொண்டிருப்போம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்க? இந்த சபையில் இருக்கிற இயேசுவுக்கு என்ன கிடையாது? வல்லமை கிடையாது. அதனால நான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு போனாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? வல்லமை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். அப்போ நீங்க இயேசுவை பின்பற்றி போகவில்லை, உங்களை வசப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த மத போதகரை பின்பற்றி என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? போய்கொண்டிருக்கிறீர்கள். இப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த மத போதகர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? மத்தேயு 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மத போதகர்களை இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்? அடையாளம் காண முடியும். அதாவது மத போதகர்கள் அப்படின்னு சொல்லும்போது மதத்தை போதித்து கொண்டிருக்கிறவர்கள். இன்னைக்கு நிறைய திருச்சபையில் யூத மதம் போதனையாக போதிக்கப்படுகிறது. கிறிஸ்தவம் என்ற பெயரிலே, வேத வசனம் என்ற பெயரிலே யூத மதம், யூத கோட்பாடுகள், யூத மதத்தை குறித்த காரியங்கள் தான் ஜனங்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது? போதிக்கப்படுகிறது. ஏன் அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்தவ சபையில் யாருடைய போதனை போதிக்கப்பட வேண்டும்? கிறிஸ்துவின் போதனை போதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ சபையில் கிறிஸ்துவின் போதனையை தவிர்த்து அவங்க பைபிள் தான் பேசுவாங்க. ஆனால் கிறிஸ்துவின் போதனை என்ன பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. வேற பழைய ஏற்பாட்டில் போய் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நிறைய சம்பவங்களை குறித்து என்ன பண்ணி கொண்டிருப்பார்கள்? பேசி கொண்டிருப்பார்கள். இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து பேசினா கூட எதை தரமா பேசணும்? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை பேச வேண்டும். அது புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? பழைய ஏற்பாட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா எங்கே வந்து முடிக்கணும்? புதிய ஏற்பாட்டில் இயேசுவில் வந்து முடிக்கணும். அப்படி முடிக்கப்படவில்லை என்றால் அது கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல. அது என்ன மார்க்கம்? யூத மார்க்கத்தை என்ன பண்ணுகிறோம்? போதிக்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாடு முழுக்க முழுக்க யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதை அப்படியே பேசினால் அது யூத போதனை. நீங்கள் அதை இயேசுவில் வந்து முடித்தால் அது என்ன போதனை? இயேசுவின் போதனை. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய போதகர்கள் என்னதான் பேசுறாங்கன்னா யூத மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? போதித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் போதனை, வாழ்க்கை முறையை குறித்து அவர்கள் என்ன பண்ணுவதில்லை? போதிப்பதில்லை. அதாவது ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் அர்த்தம். கரெக்டா? நான் சொல்றதை பார்த்தா நீங்களாம் உங்கள் முகத்தில் இருக்கிற எக்ஸ்பிரஷனை பார்த்தா கிறிஸ்தவர்னா யாரு சொல்லுங்க? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர். அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் எப்படி வாழணும்? கிறிஸ்துவை போல வாழணும். கிறிஸ்துவை போல வாழணும்னா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்து என்ன போதித்தாருன்றதை பற்றி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் நீங்கள் யாரை வாழ முடியும்? கிறிஸ்தவரை போல வாழ முடியும். நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கிறிஸ்துவை போல வாழ முடியுமா? சொல்லுங்க. ஆபிரகாம் போல வாழலாம். ஈசாக்க வாழ்க்கையிலேருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கினா யாரை போல வாழ்வீங்க? ஈசாக்க போல வாழ்வீங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து போதனைகளுக்கு சொல்லி கொடுத்தாலும் அது கிறிஸ்துவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, கிறிஸ்து அதை எப்படி பார்க்கிறார், புதிய ஏற்பாடு அதை எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொல்லி வந்து முடிக்கும் போது தான் நீங்கள் எங்கே வருவீங்க? மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான முறையை நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? பின்பற்றுவீர்கள். ஹல்லேலூயா. சரி, மத போதகர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பாரம்பரியங்கள்
வாழ்க்கை முறைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பாரம்பரியம், இதை செய்யணும் அதை செய்யணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், எல்லாமே என்ன, வெளிப்பிரகாரமான கிறிஸ்தவ மதத்தை பிரதிபலிக்கக்கூடிய பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம். ஆனால் கிறிஸ்துவனுடைய உபதேசம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்னா, கிறிஸ்தவருடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணும், முக்கியம். வாழ்க்கை முறை, அதாவது கோபம் மாறணும், கசப்பு மாறணும், வைராக்கியம் மாறணும், எரிச்சல் மாறணும், பயம் மாறணும், அவிசுவாசம் மாறணும். இந்த மாதிரி உள்பிரகாரமான காரியங்களுக்கு இயேசுவின் போதனை என்ன பண்ணுகிறது, முக்கியத்துவம் கொடுக்கிறது. மத போதனை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா, வெளிப்பிரகாரமான மாற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, வெளிப்பிரகாரமான தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. மத போதகத்தை போதிக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள்னா, முடிய ஷார்ட்டாக வெட்டணும்னுவாங்க, உன் ட்ரெஸ்ஸை மாற்றணும்னுவாங்க, உன் செருப்பை மாற்றணும்னுவாங்க, உன் கம்மலை மாற்றணும்னுவாங்க, உன் செயினை மாற்றணும்னுவாங்க. ஆனால் இயேசுவின் போதனை என்ன சொல்லணும்னா, உன் மனசு என்ன பண்ணணும், மாறணும், உன் இருதயம் என்ன பண்ணணும், மாறணும், உன் பேச்சு மாறணும், உன் பார்வை மாறணும், உன் சிந்தனை மாறணும். இதுதான் இயேசுவினுடைய போதனை. ஹல்லேலூயா. இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், போதிக்கிறவர் மதத்தை போதிக்கிறாரா அல்லது இயேசுவை போதிக்கிறாரா? சரி, இயேசு வாழ்ந்த காலத்திலிருந்த மத போதகர்கள் எப்படிப்பட்டவராய் இருந்தார்கள்? 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த மத போதகர்களை 2 குரூப். ஒரு குரூப் வேத பாரகர், இன்னொரு குரூப் யாரு, பரிசேயர், இன்னொரு குரூப் சதுசேயர். இந்த சதுசேயர் இங்கே ரொம்ப மென்ஷன் பண்ணதில்லை. ஏன்னா இந்த சதுசேயர் யார் கூட இருப்பாங்கன்னா, ராஜ வம்சங்கள், ராஜா கோத்திரம் அல்லது ராஜகுலம், ராஜ வம்சங்கள் அல்லது ஐஸ்வர்யவான்களோடு மட்டும்தான் இந்த சதுசேயர் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அவங்க சாதாரண மக்களோடு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வேத பாரகரும் பரிசேயரும் மக்களோடு மக்களாக என்ன பண்ணுவாங்க, வாழ்வாங்க. ஆனால் அவங்க என்ன தான் கற்றுக் கொடுத்தாங்க, மத போதனைகளை தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய விசுவாசம், நீதி, நற்கிரியைகளை அவர்கள் என்ன பண்ணவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை. பாருங்க, வாசிங்க 3வது வசனம். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கைகளின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இப்போ இவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் இவங்க இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தில் இவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய மனித பாரம்பரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய மனித பாரம்பரியங்கள் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செய்யாதிருங்க. ஆனால் அவங்க நியாயப்பிரமாணத்தில் சில கட்டளைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கட்டளைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, கடைபிடிங்க, பின்பற்றுங்கன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க 4வது வசனம். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். அவைகளை என்ன பண்ண மாட்டார்களாம், தொடமாட்டார்கள். இங்க என்ன பண்ணுவாங்க, மனுஷங்க சுமக்க முடியாத பாரமான சுமைகளை அவங்க தலைமையில் என்ன பண்ணுவாங்களாம், வைப்பாங்களாம். ஆனால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கியார் வாலிபர்களுக்கு போதிக்கிறார். அப்போ சொல்கிறாரு, வாலிபர்களே, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால், உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால், கல்லு உப்பை வாங்கி கொண்டு தரையில் போட்டு அது மேல் ஒரு துணியை போட்டு அதிலே முழங்கால் படியிட்டு 1 மணி நேரம் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அவர் சொன்ன போதனையை வாலிபர்கள் கேட்டு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. செஞ்சிருக்க மாட்டாங்கன்றீங்க. நான் சொல்கிறேன், ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க.
இப்போ அதை போதிச்சாரு, அவர் டெய்லி அதை செய்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. செய்யவே மாட்டார் அவர். ஆனால் யாருக்கு சொல்லுவார்? இதுதான் மத போதனை. சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை உங்கள் தலைமையில் என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு விரலனால கூட அதை என்ன பண்ண மாட்டாங்களாம்? தொட மாட்டாங்க. 40 நாள் உபவாசம் பண்ணு, 30 நாள் உபவாசம் பண்ணு, இரவெல்லாம் ஜெபம் பண்ணு, 24 மணி நேரம் பைபிளை வாசி, இப்படிலாம் உங்களுக்கு சொல்லுவாங்க மத போதனைகள். ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அதை செய்ய மாட்டாங்க. இவர்கள் தான் யார்? யாரு? மத போதகர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், இல்லைங்க அவர் சொன்னால் அவர் கட்டாயமாக செய்வார். நீங்கள் போய் பார்த்தீங்களா? சொல்லுங்க. நீங்கள் போய் பார்க்கவே முடியாது. அவங்கள நீங்கள் நேரடியாக கூட பார்க்க முடியாது. அவங்கக்கிட்ட ஃபோனில் கூட என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. அவங்க அதை செய்கிறாங்களா உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதை கேட்கிற நிறைய பேர் அவங்க சொல்கிறத என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. ஆனால் இயேசு இந்த மாதிரிலாம் யாருக்கும் என்ன பண்ணல? கற்றுக் கொடுக்கல. உப்பு வாங்கி போட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம் இயேசு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லுங்கள். நீங்கள் இயேசு சொன்னதை கேட்கணுமா, இந்த மத போதவர் சொல்கிறத கேட்கணுமா? இப்போ நான் கூட நான் சொல்கிறத கேளுங்க நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்னாலும் அது பைபிளில் இருக்குதான்னு என்ன பண்ணுங்க? பாருங்க. பார்த்துட்டு அதை என்ன பண்ணுங்க? செய்யுங்க. இயேசு எங்கேயாவது பைபிளில் 1 கிலோ உப்பு வாங்கிட்டு வந்து போட்டு அது மேலே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுன்னு இயேசு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. இயேசு உபவாசம் பண்ண சொல்லியிருக்கிறாரா? என்ன சொன்னார்? அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா உம்முடைய சீஷர்கள் உபாசியாமல் இருக்கிறார்கள், யோவானுடைய சீஷர்கள் உபாசிக்கிறார்கள், பரிசேயருடைய சீஷர்கள் உபாசிக்கிறார்கள், உம்முடைய சீஷர்கள் உபாசியாமல் இருக்கிறார்கள். இயேசு சொல்கிறாரு, நான் அவங்க கூட இருக்கும்போது அவங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? உபவாசம் என்பது எதற்கான அடையாளம்? துக்கத்தின் அடையாளம். இப்போ என்னுடைய கேள்வி, உங்கள் கூட இயேசு இருக்கிறாரா இல்லையா? உங்கள் கூட இயேசு இருந்தார்னா நீங்கள் உபவாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கூட இயேசு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க? உபவாசம் பண்ணுங்க. ஆனால் இன்னைக்கு மத போதகர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? 21 நாள் உபவாசம் பண்ணு, 4 நாள் உபவாசம் பண்ணு, 40 நாள் உபவாசம் பண்ணு. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க? இயேசுவும் கூட இல்லை, நீ என்ன பண்ணு? துக்கம் கொண்டாடு. அப்போ அவங்க நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு உங்களை செவி கொடுக்க சொல்கிறாங்களா, அல்லது கள்ள மேய்ப்பனாகிய அவர்களுடைய வார்த்தைக்கு உங்களை செவி கொடுக்க சொல்கிறாங்களா? சொல்லுங்க. கள்ள மேய்ப்பர்களாகிய அவருடைய வார்த்தைக்கு உங்களை என்ன பண்ண வைக்கிறாங்க? செவி கொடுக்க வைக்கிறாங்க. அவங்க வார்த்தைகளுக்கு என்ன பண்ணாதீங்க? செவி கொடுக்காதீங்க. இயேசு என்ன சொல்லி இருக்கிறார் அதற்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது வாங்க. தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்களா? தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். ஜெபம், ஒருத்தர் ஜெபம் நடத்துறாரு. அந்த ஜெபத்தை டிவியில் ஒளிபரப்புறார். நெடு முழங்கால் நின்று அப்படியே கண்ணீர் விட்டு என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறார். இப்போ இதெல்லாரும் என்ன பண்ணுறாங்க? டிவியில் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க என்ன பண்ணுறாங்க? அவர் அழுது ஜெபம் பண்ணுறதை பார்க்குறாங்க. நீங்கள் என்னைக்காவது நான் அழுது ஜெபம் பண்ணுறதை பார்த்துருக்குறீங்களா? சொல்லுங்க. நான் அழுதெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இயேசு சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு? மத்தேயுல மத போதகர்கள் தர்மம் செய்கிற காரியம், ஜெபம் பண்ணுகிற காரியம், உபவாசம் பண்ணுகிற காரியங்களை மனிதர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். நீங்களோ அப்படி இல்லாமல் உங்கள் ஆண்டவர் உங்களை பார்க்கிற மாதிரி என்ன பண்ணுங்கள்? அதை செய்யுங்கள்.
இன்றைக்கி சில ஊழியக்காரங்க இந்த மழையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் பாய், தலகாணி, பெட்ஷீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுக்கறது மட்டும் இல்லை, அதை ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. என்னவா, நாங்கள் பாய் கொடுத்தோம், நாங்கள் பெட்ஷீட் கொடுத்தோம், நாங்கள் தலகாணி கொடுத்தோம், நாங்கள் பிரியாணி கொடுத்தோம். ஆண்டவர் சொல்லார், நீ செய்கிற தர்ம காரியம் யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. உன் வலது கை செய்கிறது உன் இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. ஸோ அப்படி செய்கிறவங்க யார், மத போதகர்கள். ஆனால் இயேசு அப்படி செய்வாரா, அப்படிலாம் அவர் செஞ்சதே கிடையாது. மனிதர் காண வேண்டும் என்று அவர் ஒன்றுமே செய்ததில்லை. நிறைய நேரங்களில் அவர் மனிதர்களுக்கு விலகி ரகசியமாக போயிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ரொம்ப தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டார். ஒரு இடத்துல இந்த யோவானில் தான் இருக்கும் வரும், ஒரு இடத்துல அவர் ரொம்ப பிரபலியம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் என்ன பண்ணிடுவாராம், போயிடுவாராம். ஏன்னா அவருடைய நேரம் இன்னும் என்ன ஆகலை, வரலை. அதுக்குள்ளே அவர் பிரபலம் ஆகிறத கேள்விப்பட்டவன அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுவார், போயிடுவார். ஆனால் மத குருமார்கள், மத போதகர்கள் என்ன நினைப்பாங்க, இன்னும் தங்களை பிரபல்யமாக்கணும். எங்கெல்லாம் நம்ம பிரபல்யமாக இருக்கிறோமோ அங்கே தான் நம்ம அதிகமாக என்ன பண்ணணும், போகணும், இன்னும் அதிகமாக பிரபல்யமாகணும்னு நினைப்பாங்க. சரி, அடுத்தது, தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளிலே வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் என்ன பண்ணுகிறார்கள், விரும்புகிறார்கள். இப்போ நீங்கள் ஒருத்தரை மத போதகரா அல்லது இயேசுவின் போதகரான்றதை ஒரு வச்சு கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அவரை ஒரு கூட்டத்தை கூப்பிடுங்க, கூப்பிட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவரை போய் உட்கார வைங்களேன், என்ன ஆகும் சொல்லுங்க. ஒருத்தர் ஒரு பிரசரையாரை கூப்பிடுறீங்க, அவர் அங்கே உட்கார வைக்கிறீங்க, ஐயா அங்கே உட்காருங்கன்னு சொல்கிறீங்க. அவர் அங்கே உட்காந்துருந்தாருன்னா அவர் யார் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை பின்பற்றக்கூடிய, நல்ல மெய்ப்பனை பின்பற்றக்கூடிய நல்ல போதகர். ஆனால் அவர் அங்கே உட்கார சொல்லினவுடனே அவர் கோவப்பட்டு எந்திரிச்சு போயிட்டாருன்னு வைங்களேன், அவர் யார் சொல்லுங்க, கள்ள போதகர். ஏன்னா இந்த மத போதகர்கள் என்ன விரும்புவாங்களாம், விருந்துகளிலே முதன்மையான இடங்கள், அப்புறம் ஜப ஆலயங்களிலே என்ன ஆசனங்கள், முதன்மையான ஆசனங்கள். இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்ததுலேயே சில ஊழியக்காரங்களுக்கு ஸ்டேஜில் சேர் போடாததே பெரிய இது. என்ன உங்கள் சர்ச்சில் ஸ்டேஜில் சேர் கிடையாது? நான் சொல்லுவேன், நாங்கள் யாருமே எங்கே உட்கார்றது கிடையாது, ஸ்டேஜிலலாம் ஏறி உட்காரு, இதெல்லாம் எங்கே தான் உட்காருவோம், சைடில் தான் உட்காருவோம். நம்ம ஊரில் தான் அந்த பழக்கம். என்ன பழக்கம், ஸ்டேஜில் தனியாக எல்லாருக்கும் சேரு, அதுவும் பாஸ்டருக்கு என்ன பண்ண வச்சுருப்பாங்க, நல்ல மெத்துன்னு ஒரு பெரிய சோஃபா ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் யார் மட்டும்தான் உட்காரணும், பாஸ்டர் மட்டும்தான். ஏன்னா அவர் யார், எல்லாரை விட ரொம்ப விசேஷமானவர். இயேசு கூட அப்படி இந்த உலகத்தில் என்ன பண்ணதில்லை, வாழ்ந்தது கிடையாது. இயேசு யார் வீட்டுக்கு போனாலும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவர் எதிர்பார்த்ததே கிடையாது. அவர் எல்லாரோடு எல்லாராக அவர் என்ன பண்ணினார், வாழ்ந்தார். அந்த மெய்ப்பனை பின்பற்றுகிற நல்ல மெய்ப்பர்கள் அப்படிப்பட்ட தாழ்மையான எண்ணமுடையவர்களாக என்ன பண்ணுவார்கள், இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் மத குருமார்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, எங்கே போனாலும் அவங்க தான் எங்கே என்னவாக இருக்கணும், முதன்மையாக இருக்கணும். ஒன்று சொல்லுவாங்க பழமொழி, கல்யாண வீட்டில் அவர் தான் என்னவாக இருக்கணும், மாப்பிள்ளையாக இருக்கணும். கருமாதி வீட்டில் அவர் தான் என்னவாக இருக்கணும், பொணமாக இருக்கணும். என்ன சிரிக்கிறீங்க? கல்யாண வீட்டில் யாருக்கு ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் சொல்லுங்கள், மாப்பிள்ளைக்கு. கருமாதி வீட்டில் யாருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், செத்து போனவருக்கு. ஸோ அதனால் இப்படிப்பட்ட மத போதகர்கள், மதத்தை போதிக்கிறவர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நான் எங்கே இருந்தாலும் எனக்கு தான் என்ன கிடைக்கணும், முதன்மையான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். அப்படி யாரெல்லாம் எதிர்பார்க்குற போதகர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க யார், கள்ள போதகர்கள்.
அடுத்தது சந்தை வெளிகளில் வந்தனைகளையும். சந்தை வெளிகளில் என்ன பண்ணுமா? வந்தனங்கள். அவங்கள பார்த்த உடனே என்ன சொல்லணும்? ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஐயா குனிஞ்சு குனிஞ்சு சோத்திரம் சொல்லணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவர் திரும்பி கை கூப்பிலாம் சோத்திரம் சொல்ல மாட்டார். என்ன சொல்வார்? என்னது அப்படின்னுவார். சிலர் அது கூட ஆட்ட மாட்டாங்க, அப்படி ரைட்டா. நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயா சோத்திரம் ஐயா, அவ்வளோதான். அவர் 2 கை எடுத்து என்ன பண்ண மாட்டார்? சோத்திரம்லாம் சொல்ல மாட்டார். அடுத்தது மனுஷரால் ரபி ரபி என்று அந்த பாட்டை விட்டுருவோம். அடுத்தது வாங்க 13வது வசனத்துக்கு வாங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்க நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவை பின்பற்றினால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணுவீங்க? போவீங்க. கள்ள போதகர்களை பின்பற்றினால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்களாம்? பூட்டி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க பின்னாடி போனால் நான் எங்கே போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கிறீங்க. அவங்க போதனை கேட்டால் பரலோகத்துக்கு போவேன்னு நினைக்கிறீங்க. உண்மை கதை என்னன்னா, இயேசு என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? கதவை பூட்டி வச்சிருக்கிறான். பாருங்க, அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் யாரை சொல்றாரு? அந்த பரிசேயர் வேத பாரகரை பார்த்து சொல்றாரு, நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, மற்றவங்களையும் என்ன பண்ண மாட்டீங்க? போக விட மாட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் ஏகப்பட்ட கள்ள போதகர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். டிவி மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக உங்கள் வீடுகளுக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போதனைகளை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் நீங்களும் பரலோகம் போக மாட்டீர்கள், அவர்கள் போவதில்லை, அது நிச்சயம். நீங்கள் அவர்களை பின்பற்றினால் நீங்களும் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஆகவே நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவாகிய நல்ல மேய்ப்பனை என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற வேண்டும். நீங்கள் என்ன பின்பற்றுங்க கூட நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் பவுல மாதிரி சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னா, நானே யாரை தான் பின்பற்றிட்டு இருக்கிறேன்? இயேசுவை தான் ஏன் பின்பற்றுறேன். அதனால என்ன மாதிரி நீங்களும் யாரை பின்பற்றுங்க? இயேசுவை பின்பற்றுங்கள். கள்ள போதகர்களை, கள்ள மேய்ப்பர்களை, மத போதகர்களை என்ன பண்ணாதிருங்கள்? பின்பற்றாதிருங்கள். ஸோ அவங்க பரலோக ராஜ்யத்தின் வாசலை என்ன பண்ணி வச்சுருக்காங்களாம்? பூட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்களும் உள்ளே போக மாட்டாங்க. உள்ளே போக நினைக்கிற உங்களையும் என்ன பண்ண மாட்டாங்க? உள்ளே போக விட மாட்டாங்க. ஜாக்கிரதை. அடுத்தது 14. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம். ஜெபம்னா என்னங்க? பெருசா இருக்கணுமா ஜெபம்? ஜெபம்னா 40 நாள் ஜெபம் பண்ணாதான் ஜெபமா? உப்பு மேல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாதான் ஜெபமா? சொல்லுங்க. உங்க மனதிலே ஆண்டவரோடு உள்ள அந்த உறவிலே நீங்கள் மனதிலே ஆண்டவரோடு பேசினால் அது என்னது? ஜெபம். உங்க மன வேதனையினாலே 2 சொட்டு கண்ணீர் வந்தாலும் அந்த கண்ணீர் என்னது? ஜெபம். உங்க மன சந்தோஷத்திலே சிரித்து ஆனந்தப்பட்டினா அதுவும் என்னதான்? ஜெபம் தான். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது உங்கள் உறவின் அடிப்படையாக கொண்டது. ஹல்லேலூயா. அப்புறம் இங்க என்ன பண்றாங்களா மத போதகர்கள்? பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை என்ன பண்ணுகிறார்கள்? பட்சித்து போடுகிறார்கள். ஜெபம் பெருசா இருக்கும், ஆனா எவன் ஏமாறுவான், எவன் கையிலேருந்து என்ன பண்ணுவோம்? பணத்தை உருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க தான் யாரு? மத போதகர்கள். இவங்க குறியெல்லாம் எங்க இருக்குது? குறி என்ன? பணம். நீங்கள் நல்லா பாருங்கள், டிவியில் நிறைய பிரசங்கியார்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாராவது ஒருத்தர் ஜப உதவிக்கு இயேசுவை அழைக்கவும் போட்டிருக்காங்களா? சொல்லுங்க.
ஹலோ, நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதா இல்லையா? டிவி பார்த்துருக்குறீங்களா இல்லையா? டிவியில் பாஸ்டருங்க பேசுகிறது கேட்டிருக்கீங்களா இல்லையா? அவங்க கீழே பேசும்போது கீழே ஒரு லைனில் ஒன்று போவோம். என்ன போவோம்? ஜெப உதவிக்கு இயேசுவை தொடர்பு கொள்ளவும், ஜெப உதவிக்கு ஆண்டவரோடு பேசவும், ஜெப உதவிக்கு இயேசுவை அழைக்கவும் போட்டிருக்காங்களா? யாராவது சொல்லுங்க. ஜெப உதவிக்கு யாரை அழைக்கணும்? நீங்கள் அவங்கள தான் அழைக்கணும். ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும்? சுகமாகும். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாங்க? பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளுடைய வீடுகளை என்ன பண்ணுகிறார்கள்? பட்சிக்கிறார்கள். இப்போ ஏன் இயேசு இங்கே விதவைகள்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்? அந்த காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் சமுதாயத்தில் ஒரு ஆளை ஏமாத்தலான்னா யார் தான்? விதவை. ஏன்னா அவங்கள கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை, கணவன் இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள ஆதரிக்கிறதுக்கு, அவங்கள வந்து நீ ஏமாறாதன்னு அவங்களுக்கு நீ சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அவங்க ஒரு அப்ராணியாக என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி மத குருமார்களுடைய பேச்சை கேட்டு என்ன ஆகுறாங்க? மயங்கர என்ன ஏமாந்துறாங்க? அம்மா உனக்கு என்னம்மா குழந்தையா, புருஷனா, சொத்தா, சுகமா? ஒரு 5 ஏக்கர் இடத்த என்ன பண்ணு? ஆண்டுடைய ஊழியத்துக்கு என்ன பண்ணு? கொடுத்துருமா. கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இவர் எழுதி வாங்கிட்டு அதோடு அந்த அம்மாவை என்ன பண்ணிடுவார்? கண்டுக்காமல் விட்டுருவார், நடு ரோட்டில் விட்டுருவார். அந்த அம்மாவுடைய கடைசி வரைக்கும் அவங்கள ஆதரிக்கணும், அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். அவங்க நம்ம சபைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த ஒரு பெரிய உதவி நம்ம ஊழியத்துக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்வோம், அவங்கள கடைசி வரைக்கும் பார்த்துக்குவோம். அந்த எண்ணம்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணாது? வராது. நீ கர்த்தர் கொடுத்துட்ட, கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவரை நேரம் ஆசீர்வதிக்க மாட்டார், உன் மூலமாக தான் கர்த்தர் அவங்கள என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். நன்றியற்றவர்களாக இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, அடுத்தது 23வது வசனத்துக்கு வாங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். சரி, முதல்ல இந்த பரிசேயர் பரவாயில்ல, இந்த வேத பாரகர் பரிசேயர் பரவாயில்லன்னு சொல்லலாம். என்ன பண்ணுறாங்களாம்? ஒற்றலாம், வெந்தயம், சீரகம் இவைகளில் கூட என்ன பண்ணுறாங்களாம்? தசமபாகம் கொடுக்குறாங்க. நம்ம நினைப்போம், என்னையா வெந்தயத்து சீரகத்துலலாம் தசமபாகம் கொடுக்குறாங்க? அந்த காலத்தில் இந்த வெந்தயம், சீரகம், மிளகு, ஒற்றலாம் இதெல்லாம் என்னன்னா காஸ்ட்லியான பொருள். ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டிலேயே மிளகு எதுக்கு சமம்னா கோல்டுக்கு சமம். கோல்டு எவ்வளோ விலை கொடுத்து வாங்குவாங்களோ அதே விலைக்கு எதை வாங்கினாங்க? மிளகை வாங்கினாங்க ஒரு காலத்தில். அப்போது என்ன சொல்ல வராங்க? இயேசு சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப காஸ்ட்லியானதில் கூட என்ன கொடுக்குறீங்க? தசமபாகம் கொடுக்குறீங்க. ஆனால் அதை கரெக்டாக கொடுக்குறீங்க. எதை கோட்டை விட்டுட்டீங்க? நீதி, இரக்கம், விசுவாசம். உங்களுக்குள்ள ஆண்டவர் மேலே என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. நீதி செய்யணுன்ற எண்ணம் இல்லை. மற்றவங்க மேலே இரக்கமாக இருக்கிற எண்ணம் இல்லை. ஆனால் கொடுக்குற விஷயத்தில் எப்படி இருக்கிறீங்க? கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். முதல்ல இங்கே இருக்கக்கூடிய நிறைய மத குருமார்கள் அவங்கெல்லாம் வாங்கி தான் பழக்கம். என்ன பழக்கம் கிடையாது? கொடுத்துலாம் பழக்கமே கிடையாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இயேசுவினுடைய ஊழியராக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார்.
அவர் கொடுக்க மாட்டேன்றாரு, எப்போ பார்த்தாலும் என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு, வாங்கிட்டு தான் இருக்கிறார்னா அவர் இயேசுனுடைய ஊழியர் அல்ல. அவர் யாரு? மத போதகர். அப்படியே அவர் கொடுத்தாலும் கொடுக்கறத என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஸ்க்ரீனில் போட்டு காட்டுவார். நான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறேன், இவங்களுக்கு இதை கொடுத்துருக்குறேன், அவங்களுக்கு அதை கொடுத்துருக்குறேன், இந்த ஸ்கூலை கட்டியிருக்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறேன், எல்லாம் என்ன பண்ணுவார்? ஏன்னா கணக்கு காட்டணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணி ஆகணும், எல்லாருக்கும் விளம்பரம் பண்ணி சொல்லி ஆகணும். அப்படி கொடுத்ததை வெளிப்படுத்துறாருன்னா அவர் யார்? மத போதகர். சில மத போதகர்கள் என்ன பண்ண பழக்கம் இல்லை, கொடுத்தலாம் பழக்கம் இல்லை, என்ன தான் பழக்கம், வாங்கி தான் பழக்கம். சரி, ஓகே, சரி, அப்படியே கொடுக்குறவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கொடுத்தா மட்டும் போதாது, எப்படி இருக்கணும்? நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய நல்ல குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவராய் அந்த நபர் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? என்ன ஸ்பெஷல் மீட்டிங் வந்தாலும் அவரை தான் என்ன பண்ணணும்? கூப்பிடணும். அவரை பற்றி சர்ச்சில் என்ன பண்ணணும்? ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து என்ன பண்ணணும்? பேசணும். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். யாரை விட? இயேசுவை விட. அவர் இல்லைன்னா இந்த சர்ச்சே இல்லை. அப்படிப்பட்ட மத போதகர்கள் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறார்கள், உதவி செய்வார்கள். அதே நேரத்தில் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க? உதவிகளையும் எதிர்பார்ப்பார்கள். இன்னும் 25வது வசனத்தில் இருக்குது, 27வது வசனத்தில் இருக்குது, 28வது வசனத்தில் இருக்கிறது. இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை என்ன பண்ணலாம்? புரிந்து கொள்ளலாம். ஸோ இயேசு என்ன சொல்ல வரார்? இந்த மத போதகர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை நீங்கள் பின்பற்றி போனால் பரலோக ராஜ்யத்தின் வாசல் உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பூட்டப்பட்டிருக்கிறது. நல்ல மேய்ப்பனாகிய இயேசு உன்னுடைய ஆடுகளாய் இருந்து அவரை விசுவாசித்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை அறிந்து அவருக்கு பின் சென்றால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் கெட்டு போவதில்லை. உங்களை ஒரு காலம் அவருடைய கையிலிருந்து எவனும் பறித்து கொள்ள முடியாது. இதுதான் இந்த வருஷத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசனம். ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும்? இருக்கணும். போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், மத போதகருடைய தீவிரம் எப்படி இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும், குறையவே குறையாது. எவன் ஏமாறுவான், அவனை என் பிடிக்கலான்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறேன், நீங்கள் மனிதர்களை பின்பற்றுவதற்காக அழைக்கப்படவில்லை, இயேசுவை பின்பற்றும்படியாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்டு. அதை மறந்தே போகக்கூடாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா?